ஸோ ஹாய் கைஸ் ஹலோ டு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 99 Nights கேம் ப்ளே தான். ஸோ எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் என்ன கூட தான் இருக்கிறேன். ஸோ கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் ஓகே, ஸோ ஓகே வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அண்ட் 99 Nights தான் விளாட போகிறோம். ஆல்ரெடி யாரும் விளாண்டா மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ 99 Nightsக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ தம்பி வந்து என்னை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, அது மட்டும் நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஓகே ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆர் ஹாரர் ப்ளே 99 Nights Part 1. ஓகே, இந்த ஸ்டோரி பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா 4 சைல்டை காப்பாற்றணும். ஸோ வந்து ஓல்டு ரோப்ளாக்ஸ் பிளேயர்ஸ்க்கு தெரியும். முன்னாடி வரும்போதே இந்த ஸ்டோரியை பற்றி போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீர் இருக்கும். ஸோ இது மித்தா ஃபேட்டான்னு தெரியல. அந்த டீரை வந்து இது எல்லாத்துக்கும் அம்மாவும், அந்த டீர் வந்து இந்த பசங்களை கடத்தி வச்சுருக்கணும். இந்த டீர் வந்து இப்போ கேம்ப் வரும்போது இந்த மாதிரி நடந்துச்சுனும் ஒரு சில மித்து இருக்குது. வாங்க பார்ப்போம். ஸோ 99 Nights சர்வே பண்ணுவோமா பார்ப்போம். விஹான் சவுண்டு கம்மி பண்ணு. ஸோ சாரி கட் பண்ண மாட்டேன். சே, ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ப்ரொஃபஷ்னலாக எடுக்கணும். கொஞ்சோண்டு கோளாறாயிருச்சு. விஹான் சாம்பிளிங்ஸ்லாம் என்கிட்ட கொடு. ஸோ என் தம்பிக்கு வந்து கோயில் கிடச்சிருக்கு. நம்ம மேப்லாம் செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் கழித்து ஏஎஃப்கே பண்ணுறது தான் நம்மளோட வேலை. பார்ப்போம் எத்தனை நாள் சர்வே. ஓகே ஓகே சரி. ஸோ நமக்கு வந்து ஒரு போல்டு கிடச்சிருக்கு. எப்போவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். இந்த ஃப்ளவரை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இடத்துல வந்து ஃபேரின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நிறையவே இது கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து நிறைய அப்டேட் வந்துருச்சு, முன்னாடியே வந்திருக்கு. ஸோ ஹாலோவின் அப்டேட் அப்போ பம்கின் கொண்டு வந்தாங்க. ஈஸ்டர் அப்டேட் அப்போ முட்டை கொண்டு வந்தாங்க. நிறையவே அப்டேட் இருந்துச்சு. பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு தடவை மே அப்போ சம்மர் டோக்கன்ஸ்ன்னு நிறைய கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் ஓஜி. நீங்கள் கேட்காதீங்க அப்போ விளையாடியுமா இப்போ வந்து இன்னும் வந்து மேட்ச் ரீச் பண்ணாமல் இருக்குன்ட்டு. அப்படிலாம் இல்லை, நான் மேட்ச் ரீச் பண்ணியிருப்பேன். பட் அது பிரச்சனை இல்லை. அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸால், சில இஷ்யூஸ்னால் ஓகே வச்சுருக்கான் பிளான். ஓல்டு ரைடோ செட்டு மெட்டல் காயின்ஸ் கிடச்சிருக்கா? பக்கத்துலேயே செஸ்ட் இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டே 1 வந்து பார்த்திங்கன்னா ஓகே கைஸ். ஓகே, அதுக்குள்ளே ஓகே, என் தம்பிக்கு வந்து நல்லாவே நான் என்ன சொன்னேன், சாம்பிளிங் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இப்போ பாருங்கள் நடுவில் போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். ஐயோ இன்னும் டார்க் ஆகிடுச்சோ. ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தான் அப்படி இருக்குது. சாரி, உங்களுக்கு அப்படி இருக்காது. ஓகே, மரமும் நல்லாவே வந்து வளர்ந்துட்டுருக்கு. பிளான் பண்ணி வச்சுருவோம். டம்முன்னு சவுண்டு கேட்குது. ஓகே, அது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சில இது சவுண்டு வந்து டீல்ஸ் கிட்டேருந்து கேட்கும். அண்ட் இங்கே வந்து நமக்கு நிறையவே கோல் கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து கோலில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹவுசஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த கோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இருக்காது,
பக்கத்துலேயே நிறைய இடத்துல இருக்கும். அந்த செஸ்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கோலுங்க இங்கே எனக்கு விசிபிளாக இருக்குது, உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரியல. பட் இங்கே ஒரு கோல் இருக்கும். ஸோ கன்று ரீலோட் பண்ணுற சவுண்டு தான், கண்டுக்காதீங்க. ஸோ உல்ஃபு நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நம்ம செஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். விஹான் அசையாமல் இல்லை. ஸோ வந்து அகெயின் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஓகே, நமக்கு ஒரு குட் ஆக்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பனி ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமாக நமக்கு தேவை. ஏன் நான் இந்த பனி ஃபுட் வந்து கலெக்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பனி ஃபுட்டை வச்சு நம்ம பெல் ட்ரேடர்கிட்ட வந்து ட்ரேட் பண்ணி நம்மளால் வந்து நமக்கு தேவையான விஷயத்த வாங்க முடியும். ஓகே, மீட் இருக்குது, ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும். அகெயின் பெல் ட்ரேடர். ஓகே, பெல் ட்ரேடர்கிட்ட வந்து நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ வந்து கொடு. ஸோ நமக்கு வந்து குட் ஆக்ஸ் கிடச்சது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து பனியை வந்து ஈஸியாக அடிக்க முடியுது. ஃபஸ்ட்டே உள்ளே வந்தோடனே வந்து நம்ம வந்து பனி அடித்து ஓகே, எனக்கு வந்து பனி ஃபுட் கிடச்சிருச்சு கைஸ். ஓகே, அது லாக் தான், விடுங்க. லாக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிவால்வர் எடுத்துக்கிட்டு ரிவால்வர் ஆமோ நீ எடுத்துட்டியா பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. அவனை மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குட் சாக் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அண்ட் இவன் மேப்பு செஞ்சானே தெரியல. மேப் பார்ப்போம். ஓகே, 2 செஸ்ட்டு ஆல்ரெடி லூட் பண்ணிட்டாரே. ஓகே, 2 செஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இவன் எடுத்துட்டான். நம்மளை இதை வந்து சொல்லாமலே எடுத்துட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ பேட் பாயாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணான்ற மரியாதை கூட இல்லாமல் பேசுகிறேன். ஓகே, அகெயின் ஃபுட்டு கம்மியாக இருக்குது. நான் கேம்பர் கிளாஸ் முன்னாடி வச்சுருந்தேன், அதை அன்எக்யூப் பண்ணிட்டு வந்துட்டேன். டார்ச் லைட் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. டார்ச் லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. பின்னாடி என்னடா சவுண்டுன்னு கேட்காதீங்க, அட்டை பாக்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணி வீடு ஷிஃப்ட் பண்ணுவேன். ஸோ ஓகே, பேண்டேஜ் இதுவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸ்பியர் எனக்கு பேஸில் ட்ராப் பண்ணு. விஹான் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கடா டே. ஹங்கிரி காமிச்சிச்சு. இதில் உல்ஃபு வேறு வந்து கடிச்சிட்டு இருக்கு. சரி, ஓடு ஓடு. வந்து ஸ்டியூ சாப்பிட்டாங்க. கேம்பர் லெவல் தேர்ட் அப்கிரேஷன். அப்பா மார்ஷியல் எதுக்கோ கலெக்ட் பண்ணது எதுக்கோ யூஸ் ஆகுது. ஓகே, நல்ல யூசேஜ். டே நான் 3 கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். 2 தான் இருக்குது. பேண்டேஜ் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஸ்பியர் எடுத்து நம்ம 3ஆவது வச்சுக்கணும். ஏன் நான் வந்து ஸ்பியர் ரொம்ப யூஸ்ஃபுல்லுன்றேண்ணா. இந்த 3ஆவது வந்து நம்ம எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம். பாதி இது இன்னும் பெஞ்சே அப்கிரேட் பண்ண வச்சுருக்கான் பாருங்க. பெஞ்சை அப்கிரேட் பண்ணுறான். ஸோ அகெயின் ஸ்கிப்பு கொடுத்து இன்ட்ரோ வருது. வேறு ஒன்றும் இல்லை, டி தான். அதே டி தான். கேவுக்குள்ளே இருக்குது. கேவ் வந்து இருந்தும் எல்லாமே ப்ரோஜனம். ஃபயர் வந்து நல்லாவே எரியுது. கோல் இருக்குடா, அதை எடுத்து போடுறா. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவே மீட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். ஓகே, நல்லா நாளைக்கு வேணாம், நான் சொல்கிறப்ப போகிறோம். டே 3ல் போகலாம். சார் நாளைக்கு டே 3 தான். ஓகே, அண்டு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க. ஏன்னா சம்மர் டைம் ஹைட்ரேட் அண்டு பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க.
ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அகெயின் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே விடுங்க. இன்றைக்கி அவன் வந்து சைல்டை காப்பாற்றுற வேலையை பார்த்துப்பான். நம்ம வந்து செஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்மளை விட்டு இவன் மட்டும் செஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. என்னன்னு கேளுங்க. செஸ்ட் இங்கே இருக்கா பார்த்துக்கலாம். ஓகே அகெயின் உள் பெல்ட்டு கச்சா நல்லா தான் இருக்கும். உள் பண்ணோண்டோமா இந்தா நீ எல்லாம் எனக்கு இப்போ ஒரு ஆளே இல்லை. கைஸ் சொன்னோடனே உள் பெல்ட்டு. ஓகே வேறு லெவல். ஸோ குட் சாக் வர இருக்கா. ஃபுட்டும் இல்லையா, ஃபுட்டு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு டைலே வந்து உள் பெல்ட்டு கிடச்சிச்சு. ஓகே நைஸ். ஸோ ஆகிய வந்து வீடியோவில் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும், கண்டுக்காதீங்க. சரி ரிவால்வரில் ஆமாம்மா அவன் மட்டும் எடுத்துக்கிட்டான். ஓகே அங்கே தூரத்தில் ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் செஸ்ட்டு. ஆமாம் ட்ரீ ஹவுஸ் செஸ்ட்டா. ஓகே இங்கே ஏதாச்சும் பயங்கரமாக மாட்டோம், பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்ட்டு. ஸோ இவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்போ அது எதுவுமே மாட்டலைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே கேவ் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சாச்சு. கீழே பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் விட்டுருக்கேன். நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு செஸ்ட்டு காயினெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். போயாச்சு. அண்ட் இந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் லூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே குத்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம், பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ட்டு. ஸோ வந்து அகெயின் ரிவால்வர் ஆமா மட்டும் எடுத்துக்கிட்டோம். ரிவால்வர் அப்படியே இருக்கணும். ஓகே அதுக்குள்ளே சைல்டை காப்பாற்றிட்டான், பரவாயில்ல. ஸோ அப்புறம் இங்கே வந்து ஓகே அண்ட் உள்ளே வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அங்கே ஒரு ட்ரேடர் மாதிரி இருப்பான். அவன் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி காயின்ஸ் ஆமாம் இந்த காயின்ஸ்லாம் வந்து கொடுக்க சொல்லி இது கொடுப்பான். அப்புறம் ஸ்க்ராப் மெட்டல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த லாவா பயம். ஓகே லாவா பயம்னா ரேமு, கார்னிவல்னா கேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோனா அவுலு. ஓல்டு பிளேயர்ஸ்க்கு தெரியும். ஸோ நியூ பிளேயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே நியூ பிளேயர் தான் விடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி செஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே பரவாயில்ல, சண்டையால் செஞ்சுட்டான். இன்னும் 12 செகண்ட்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணி நல்லா நமக்கு ஃபியூல் கேன்சிஸ்ட்டு ஓகே கண்டெய்னர் கிடச்சிருச்சு. உடனே பார்த்துக்கலாம். ஓகே ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, டீர் துரத்திட்டு வந்தால் வரட்டும், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம ஸ்பீடு அளவுக்கு டீர் ஓட முடியாது, அதுதான் உண்மை. ஸோ ஹங்க்ரி டீராக இருந்தால் ஓடும், நார்மல் டீராக இருந்தால் வாய்ப்பே இல்லை. சாரி கேம்ப் ஃபயர் வந்த விஷயம் ரெக்கார்டே பண்ணல. ஓகே விடுங்க. அப்படியே ஃபுட்டு இருக்கா விஹான்? இல்லையா? சம்திங் மிஸ்டீரியஸ் இஸ் ஃப்ளையிங் அபோவ் யூ. ஓகே மீட்டிராய்ட்ஸ். ஆமாம் மீட்டிராய்ட்ஸ். ஸோ இப்போ வந்து விழப்போகுது. 5 on ஸ்கயர்னு வரும் பாருங்க. கண்டிப்பாக கிராஃப்டிங் பெஞ்ச் அப்கிரேட் பண்ணியா இல்லையா? அப்கிரேட் பண்ணி காம்பஸ்லாம் எடுத்துட்டான், பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட் சைல்டே வெற்றிகரமாக காப்பாற்றி. கேம்ப் ஃபயருக்குள்ளெல்லாம் கல் இருக்குது. கல் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னே தெரில. வரும்போது செஸ்ஸில் இருக்கிற பாதி ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டுருங்க. விஹான் வந்து அந்த ஸ்க்ராப்பெல்லாம் எடுத்து போடு. ஓகே உள்பல் 10. உள்பல் 10. நாளைக்கு ஓகே. அண்ட் இன்றைக்கி வந்து ட்ரேடர் வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ட்ரேடர் வருவானா இல்லையான்ட்டு. ஸோ அகெயின் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் கிளம்புவேன். விஹான் நீ ஃபுட் எடுக்கிறது பார்த்துக்கோ. ஓகே டே வந்து 2 மல்டிப்ளை. டே 5 வரைக்கும் சர்வே பண்ணிட்டோம். ஓகே டே 5லாம் மேட்ரே இல்லை, பிரச்சனை வந்து அது இல்லை. வேறு அட்டாக் பண்ண வருவாங்க. ஓ இன்றைக்கி அட்டாக் பண்ண வேறு வருவாங்க. ஸோ ஓகே
ஓ இங்கே வந்து ஒரு சிமெண்ட்ரி பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு ரேடியோ இருக்குது. ரேடியோ ஏலியனா? ஆமாம். ஏலியன் ஏன்டா அவ்வளோ கோரஸாக கட்டுற? ஓகே நானே நாங்களே சந்தோஷம். ஃபுட்டு எடுத்துகிட்டு வாடா. இருக்கிற சேர் வந்து நமக்கு ஃபியூலுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஃபியூல் மட்டும் இல்லை, ஸ்க்ராப் மெட்டல் அந்த மாதிரி போடணுன்னா அதுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ பார்ப்போம். அண்ட் அகெயின் நமக்கு ஒரு ஸ்க்ராப். ஓகே, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் இந்த மாதிரி ஸ்க்ராப்ஸ் கிடைக்கும். ஸ்க்ராப்ஸ் வந்து நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ராப்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் கண்டெய்னர் செய்யலாம். ஓகே, அகெயின் ஒரு குட் சாக். நான் என்ன குட் சாக் இல்லைல்ல, எடுத்துக்கோ. குட் சாக் இல்லைல்ல, எடுத்துக்கோ. குட் சாக் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கோல். ஓகே, கேம்ப். ஓ மைக்ரோவேவ் சாரி மைக்ரோவேவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது லிட்டரலாக 3 கெப்பாசிட்டர் அளவுக்கு தரும். பார்த்துக்கலாம். உல்ஃப் வச்சா நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா வச்சு பார்ப்போமா? 3 ஹவர்ஸ் கேம்ப் ஃபயருங்க. நான் வர ஹங்கிரியில் உல்ஃப் வேறு கச்சின்னு இருக்குச்சே. கேம்ப் ஃபயர் எங்கே இருக்குன்னு தெரியாமலே. ஓகே லெதர் பாடி. சாப்பிட்றோம். ஐயோ நான் வேறு சாப்பிட்டேன் கைஸ். இன்னும் 52 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, நம்ம வேறு வீட்டுக்கு போகணும். ஓகே, இப்போ பிரச்சனையே இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஃபுல் ஹெச்பி இருக்குது. ஓகே, பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அவன் செத்துட்டான். ஸோ நமக்கு காயின்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. காம்பேக்ட். ஓகே, இந்த ஜெம்மு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல். ஸோ டே 28 தான் நமக்கு இருக்கிறதுலே பிரச்சனை. ஏன்னா நம்ம எவ்வளோ கிட்டு காப்பாற்றுறோமோ அவ்வளோ டே ஸ்கிப் ஆகும். ஆனால் டே 28 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்டு வேவ் வரும். தேர்டு வேவ் வரும்போது அந்த எந்த அளவுக்கு டஃப்னா, இந்த தேர்டு வேவை நம்மளால் சமாளிக்கவே முடியாது. எப்படின்னா அதில் வந்து ஒரு ஷூட்டர் வருவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவானுங்க. அப்புறம் அந்த கிராஸ்போ, அவன் தான் கிராஸ்போ கல்டிஸ்ட் தான் ரொம்பவே கடுப்பேற்றுவாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் வந்து PK_12. ஸோ அவனுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டு நம்ம வழக்கம் போல் எத்தனை இது இருக்குது? ஓகே, 20 இருக்குது. நம்ம வந்து 2 கூட 10 செய்யலாம். இதை 10 வச்சு நம்ம பேஸே கவர் பண்ணலாம். என்னடா இவ்வளோ பேசிட்டு ஷெல்ஃப்லாம் செய்கிறேன்னு ரெயின் விஹான் நீ தான் பார்த்துங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வைக்கிறது நல்லது தான். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, கல்டிஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணி வரத்துக்கு நிறையவே சான்சஸ் வந்து இது வந்து கம்மி பண்ணிவிடும். ஸோ எக்ஸாம்பிள் லைக் கல்டிஸ்ட் இது மேலே ஏறி வரானுங்கன்னா லைட்டாக கேப் விடலாம் நம்ம வந்து கல்டிஸ்ட் அடிக்கிறதுக்கு. ஸோ இனிமேல் வந்து 4 இருக்குது, பார்த்துக்கலாம். ஏன் இப்படி ஸ்க்ராப் வேஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் ஸ்க்ராப் போடுறது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, பேஸ் விட்டு வெளியே போனால் தப்பு. ஓகே, கோல் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நான் லிட்டரலாக பாதி பேஸை வந்து கம்மி பண்ணிட்டேன். என்கிட்டே நிறைய கோல் இருக்குது. சார் கோல் வச்சிருந்தா நான் போட மாட்டேன். டபுள் பெல்ட் எனக்கு வந்து நீ இதுவே கொடுத்துரு. லெதர் பாடி ஓகே பண்ணிப்போம். ஓகே, ரெயின் நின்றுச்சு. அண்டு கேம்ப் ஃபயர் ரொம்பவே கேவலமான நிலமையில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்டு இது 2 அகெயின் இது 2 தூக்கி இதில் போட்டு 6 கிடைக்குமா? 6 வச்சு
அகெயின் இந்த ஒரு பெட்டு செய்யணும். பெட்டு வந்து டேஸை நம்ம ஸ்கிப் பண்ண ஹெல்ப் பண்ணவும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சில பாதி பேஸு லிட்டரலாக முக்கால்வாசி பேஸை நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து கல்டிஸ்ட் வரதை ப்ரிவென்ட் பண்ணும். அண்டு விஹான் 8:28க்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நிறைய சேவ் பண்ண பார்க்கணும். நாளைக்கு வந்து செகண்ட் சைல்டை நானும் விஹானும் சேர்ந்து காப்பாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே ஒரே பஞ்சமாக இருக்குது. விஹான் நீ வந்து இது ஆச்சு, அது பேர் என்ன, உங்கள்கிட்ட எவ்வளோ இது ஃபுட்டு இருக்குது? 3 இருக்கா? இரு, என்னடா ஃபுட்டு இருக்கா இல்லையா? ஓகே, ஃபுட்டு ஒன்று இருக்குது. எடுத்து சாப்பிட்டு போல்ட் எடுத்து இதில் போட்டுருங்க. போல்ட் எடுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக இருக்கும். இப்போ இந்த 3 வச்சு பியர் ட்ராப் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அண்ட் இன்னைக்கு வந்து ரேம் வந்து ஓக்கன் அப், ஆமாம் எந்திரிச்சிருச்சு. ஸோ ரேம் எந்திரிச்சா ரொம்பவே டேஞ்சர் அப்படின்ற மாதிரி நிறைய ரேம் வந்து பயங்கர ஸ்பீடாக ஓடும். ஆனால் அதுக்கு வந்து ஜிக்ஸாக்காக ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சிடலாம். ஸோ அது ஒரு நல்ல வழி. ஸோ நம்மளோட பேஸை நம்ம ஆல்ரெடி பாதி ப்ரிவென்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிளாக் ஷேடோ இப்போ உங்களுக்கு ஒழுங்காக தெரியும், எனக்குமே கரெக்டாக தெரியுது. இன்னும் ரொம்ப லேக் ஆகுது கைஸ். எப்போ ஆஃப் ஆனாலும் என் பிசி ஆஃப் ஆகும், எனக்கே தெரியாது. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஏஎஃப்கே பண்ணி நாளைக்கு ஃபுட்டு, நாளைக்கு வந்து செகண்ட் சைல்டு தானடா காப்பாற்ற போகிறோம். அது வந்து ஆல்ரெடி எத்தனை செஸ்ட்டா டப்பாவி, எத்தனை செஸ்ட்டை அன்லாக் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. பரவாயில்ல விடுங்க, அத்தனை செஸ்ட்டு நம்ம அப்புறமா இதை லூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம போய்ட்டு ரேபிட் வச்சு மார்ஷியல் எடுக்கலாம். உன் இடம் பனி ஃபுட் இல்லையா? ஸோ இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக 3 days வந்து ஸ்கிப் ஆகும். டே 8 ஸ்கிப் ஆகும் பாருங்கள். டே 9, 10, 11, 12 சரி. ஓகே, 15 மார்ஷியல் எடுக்கணும். கேட்லாம் இல்லை, ரேம்னா ரேம் மட்டும்தான், கேட்லாம் வராது. ஸ்னோ பயம்னா அவ்வளோ மட்டும் அந்த மாதிரி. ஸோ இப்போ சோஸ்டு ஒன் அந்த மாதிரி தான், நமக்கு ஏதாச்சும் ஒரு மேப்பு எப்படியாச்சும் தான் கிடைக்கும். இரு நானும் வரேன், நீ மட்டும் போவாத, அப்புறம் நீ செத்துட்டா. ஸோ ஃபுல் ஹெல்த்து ஏற்றி எங்கடா பேண்டேஜ் எங்க ஏன்டா ட்ராப் பண்ணுறா? என்ன உனக்கு பேண்டேஜ் போட்டியா? விஹான் ஏன்டா இப்படி பண்ணுற? பேண்டேஜை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க கைஸ். ஸோ 23 minutes இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக போகும். ஸோ அப்படியே ஒரு 12 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் சேவ் பண்ணிட்டு, ஓகே அப்லோட் ஆகிடும், பிரச்சனை இல்லை. இது எடிட் பண்ண வேண்டிய வேலைலாம் இல்லை. ஸோ பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அது அப்லோட் ஆகிறதுக்கு தான் அவ்வளோ நேரம், ஆனால் அதுவும் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விஹான் வீடியோ. ஸோ எனக்கு ரொம்ப வாய் அதிகமாகிடுச்சு, விட்டுருங்க. ஸோ லொக்கேஷனை பார்த்துட்டு மிஸ்ஸிங் செக் என்னை ஃபாலோ பண்ணி வா. இன்னும் 52 செகண்ட்ஸா? இவ்வளோ நேரத்தில் வாய்ப்பே இல்லை.
நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் நான்? ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறது, ஃபுட்டு வெட்டி கேம்ப் ஃபயரை பார்த்துக்கிறது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போயிட்டு இருக்கிற 33 செகண்ட்ஸில் மேப்பில் என் செஸ்ட்லேருந்து எடுத்த ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் வந்து எடுக்க போகிறேன். ரெயின் ஸ்டார்டட். கோல் எடுத்துகிட்டு வரேன். நைட் அப்ரோச் ஆகிட்டு போனோம். கோல் இருக்க பயமே பேஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, இன்னொரு பேண்டேஜா? ஓகே, நைஸ் நைஸ். ஓ, இது பக்கா என்னன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு நம்மளை இப்போ கடுப்பேற்ற போகுது பாருங்களேன். அதான் எனக்கு தெரிஞ்ச அதான் நடக்கும். அப்படின்னு வராது, ஏன்னா நான் வுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 43% போட்டது யார்? நான். ஆல்ரெடி ரெயினில் இருக்குச்சா. டேட் என்ன ஆயிடுச்சு? நம்ம நாளைக்கு வந்து கேரன் கிட், ஆமாம் கேரன் கிட் தான் வந்து காப்பாற்ற போகிறோம். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ வந்து போக டே 10 தாண்டி டே 12 டே 80 அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் ப்ரோன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே நான் வந்து நினச்சிப்பேன். ஓகே, ப்ளீஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்டு இருங்க ஒரு நிமிஷம். இதில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லாமல் நான் இதிலே வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நல்லா தான் இருக்கும். வாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வேறு நம்ம வந்து சேவ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். நமக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிசி அந்த அளவுக்கு ஹீட் ஆகலை. ஓகே, நான் வந்து காப்பாற்ற போகிறேன். 29% தான் இருக்குது. நீ இது பண்ணு. ஸோ கேரன் கிட்ட வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து காப்பாற்ற போகிறோம். டே 11 × 3. ஸோ டே 12 டே 13 டே 14 டே 20 தான் நமக்கு சவாலே இருக்குது. ஓகே, ஏலியன் இருக்கிற இடத்த பார்த்துட்டோம். ஆனால் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகிற இடம் வேறு ஒன்றும் இல்லை, கிட்டு காப்பாற்ற போகிற இடம். ஜஸ்ட் இருக்கு தானே. ஐயோ, கன்று ஆமோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுங்கயா. கன்று ஆமோ கொடுறா. ஃபியூல் கண்டெய்னர் அண்ட் our first diamond. ஸோ 0 டைமண்ட். இவன் வேற ஒருத்தன் சாவு. இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, இருந்து கொடைச்சல். சரி கைஸ், முடிச்சு விட போகிறோம். அதான் நடக்க போகுது. அவ்வளோதான், டெட் ஆகிட்டேன். அவ்வளோதான், நான் டெட்டு. வந்து காப்பாத்து. இங்கே பியர் பெல்ட்டெல்லாம் இருக்குது. பயங்கரமாக லாக் ஆகுது. ஓகே, என்னது கேப்சரில் ரெடி. ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓப்பன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வீடியோ என்ன எடுத்து வச்சுருக்கேனா நான்? பாப்பா, எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது. ஓகே, ரோப்ளாக்ஸ் 2 வீடியோ இருக்குது கைஸ். ஸோ ரோப்ளாக்ஸ் 2026 4. ஓகே, ரோப்ளாக்ஸ்ன்னு போட்டாலே வரும் போல் வீடியோ. ஓகே, அகைன் நான் எதுக்கு ஏஎஃப்கே பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை.
ஸோ இங்கே பியர் ஒரு ஹூக்கில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச கிட்டும் அவன் காப்பாற்றிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கும் நம்மளால வந்து காப்பாற்ற முடியல. சரி கைஸ், ஸோ இங்கே ஒரு ரைஃபிள் ஆமாம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 செஸ்ட்டு ஒரே இடத்துல. ஸோ நம்ம மேப்பில் எல்லா செஸ்ட்டையும் லூட் பண்ணியாச்சா? சரி கைஸ், டீர் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. நல்ல வேலை பேண்டேஜ் இருந்துச்சு. இல்லை இவன் பாருங்க சரியான பையன் வழியா இருக்கும். சரி அண்ட் ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து குவிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 மினிட்ஸ் லிட்டரலாக ½ hour கிட்ட வந்து இந்த வீடியோ போயிடுச்சு. ஓகே, ஸோ வந்து எப்படி செத்துருக்கேன்னு பாருங்கள். ஓகே, அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சம்மர் சீசன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அண்ட் இதோட பார்ட் 2 வந்து கண்டிப்பாக வரும். இப்போ வந்துடும், அப்லோட் பண்ணிட்டு அது பாடுன்னு அது வந்துடும். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லோரும் ஹைட்ரேட்டடாக இருங்க. ஸோ அந்த லீவை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு ப்ளீஸ் ஒரு சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு என்னை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ பாய்.